ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பைரதி ரணகல்ன்ற தமிழ் டப்பிங் படம் தான். ஸோ இது கன்னடாவிலேருந்து வந்த படம் இது. ஸோ இதை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா நர்தன், ரைட்டிங்கும் நர்தன் தான். இதில் வந்து கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், ருக்மிணி வசந்த், ரால் போஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. தேவராஜ் அவங்களாம் வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி வராங்க. அவரும் ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் தான் அவர். சாயா சிங் வந்து ஹீரோட தங்கச்சியாக வராங்க. ஸோ ரவி சீதாராமன் வந்து கவர்னரெலாம் வராரு. ஸோ வசிஷ்டா என் சீமாலாம் அவங்கெல்லாம் வந்து ஷபீர் கலக்கர் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்க தங்கச்சியோட ஹஸ்பண்டாலாம் வராரு. ஸோ இப்போ படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ அப்டேட் பண்ணிங்க, அப்டேட் ஆகிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ ரோனாபுரத்து ரணகல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் 1985 கட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு வண்டி வந்து லாரி வந்து விழும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகி விழும் தடுமாறி. அப்போ வந்து அதுலேருந்து வர தண்ணியை வந்து எல்லோரும் ஊர் மக்கள் வந்து அந்த வண்டியில் வந்தவங்களை கூட காப்பாற்றாமல் அந்த தண்ணியை போய் பிடிப்பாங்க. இவ்வளோ கேவலமான மக்களான அந்த வண்டியில் இருக்கவங்க சொல்லுவாங்க. அந்த சின்ன பையன் வந்து தண்ணி பஞ்சத்துக்காக அவன் நிறைய மனு கொடுப்பாங்க. அதெல்லாம் எந்த செல்லுபடி ஆகாது. தாலுக்காவில் வந்து அந்த சின்ன பையன் கொடுக்கும்போது அவனை ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க. அதனால் வந்து அவன் சின்ன வயசுலேயே வந்து அந்த தாலுக்கா ஆஃபீஸை எரிச்சிடுவான். அப்போ வந்து எரிச்சிட்டு அவன் வந்து ஜெயிலுக்கு போயிடுவான். 6 பேர் வேறு அதில் இருந்துருவாங்க. அப்புறம் அவர் வந்து ஒரு வயசாகி சிவராஜ்குமார் 20 வருஷமாக அந்த ஜெயிலே வந்து சென்டென்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு வந்து ஜெயிலே இருந்துட்டு அதுலேயே அங்கேயே வக்கீலுக்கும் படிச்சுட்டு லா படித்து அங்கே வந்து ஒரு வக்கீலாக வெளியே வருவார். ஸோ இப்போ வக்கீலாக வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறாரு சமூகத்தை அப்படின்றதான் படத்தோட கதை. அவர் வந்து இந்த ரோனாபுரத்துலேயே வந்து அங்கேயே அவர் சேவை புரியணும் அப்படின்னு நினைப்பார் அவரோட ஒர்க்கை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோனாபுரம் வந்து இரும்பு தாதுலாம் நிறைந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் நகரம் ஆகிடும். ஸோ இப்போ வந்து அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து பரண்டே குரூப்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராவல் போஸ் இருப்பார். அப்போ அவருக்கும் இவருக்கும் டஃப் ஆகும். ஸோ அங்கே இருக்கிற மக்கள் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து நில அபகரிப்புலாம் நடக்கும். அதெல்லாம் வந்து இவர் தட்டி கேட்டு இது பண்ணுவார். அப்புறம் சுரங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு பெரிய டான் மாதிரி செகண்ட் ஹாஃப்லாம் வந்து சுரங்க இதில் வந்து டான் மாதிரி ஆகி இந்த பரண்டேக்கு டஃப் கொடுப்பாரு. இது இல்லாமல் வந்து பயங்கர ஹீரோஸ் இந்த படம் ஃபுல்லாக பயங்கர ஹீஸும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் போஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சி சென்டிமெண்ட் ஒன்று நடக்கும். அவங்க மூலிமா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் ஆகிற ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் மெடிக்கல் மாஃபியா அந்த இதெல்லாம் பண்ணுவான். அதனால் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு தான் படத்தோட கதை. தங்கச்சிக்கு அப்போ ஒரு வசனம் வரும், ஊர் மக்களுக்காக நான் வந்து யாரை வேணால் இழக்க தயாராக இருக்கேன், ஆனால் மக்களை வந்து யாருக்காகவும் நான் மக்களை இழக்க மாட்டேன் அப்படி சொல்லுவார். அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க தங்கச்சி ஹஸ்பண்டே வந்து போட்டு தள்ளிட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட போவார். அப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் படத்தோட கிளைமேக்ஸு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிவராஜ் ஒன் மேன் ஷோ தான். ஃபுல் ஹீரோயிஸும் கேஜிஎஃப்க்கு ஈக்குவலாக இருந்தது. அந்த சுரங்கம் இது அதெல்லாம் வந்து வேறு லெவலு. ஸோ இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஆக்ஷன் மூவி தான். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.